ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து பிசைஞ்சு நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு 3 பெரிய வெங்காயம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. கூடவே என்னென்ன வெஜிடபிள்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் குடமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தாப்பில் ஒன்று கலந்து விட்டுங்க. இதிலே ஒரு 1/4 கிலோ வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சுட்டு சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின பன்னீரும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கடைசியாக ஒரு 1/2 மூடி லெமன் புழிஞ்சு விட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து நல்லா ஒரு தாப்பில் கலந்து எடுத்துக்கோங்க. சப்பாத்தி இது போல் நல்லா மெல்லிசாக ரவுண்டாக தேய்ச்சிட்டு நடுப்பில் இது போல் ஸ்டஃபிங் வச்சு நல்லா 4 பக்கமும் இது போல் ஒட்டி விட்டுருங்க, பிரிஞ்சு வராத அளவுக்கு. இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எண்ணெயோ அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்து பெரட்டி போட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட மசாலா சப்பாத்தி ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.